கோடை விழாவை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்தில் இந்த மாதம் முழுவதும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை வரும் சுற்றுலா கார்கள் காட்டேரி சந்திப்பிலிருந்து இடதுபுறமாக திரும்பி லவ்டேல் வந்து மஞ்சனக்கோரை ஃபர்ன்ஹில் வழியாக உதகை நகருக்குள் வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையத்திலிருந்து கூடலூர் தெப்பக்காடு செல்லும் சுற்றுலா பேருந்துகள், வேன்கள், கார்கள் மற்றும் மேக்ஸி கேப் வாகனங்கள் அனைத்தும் லவ்டேல் சந்திப்பிலிருந்து இடதுபுறமாக திரும்பி லவ்டேல் ரயில் நிலையம், பிங்கர் போஸ்ட் வழியாக கூடலூர் செல்ல வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குன்னூரிலிருந்து உதகைக்கு வரும் அனைத்து சுற்றுலா பேருந்துகள் மற்றும் மேக்ஸி கேப் வாகனங்களும் ஆவின் வாகன நிறுத்துமிடத்தில் நிறுத்தப்படும் என்றும், கோத்தகிரியிலிருந்து உதகைக்கு வரும் அனைத்து சுற்றுலா பேருந்து மற்றும் மேக்ஸி கேப் வாகனங்களும் அரசு கலைக்கல்லூரி தற்காலிக வாகன நிறுத்துமிடத்தில் நிறுத்தப்படும் என்றும், அங்கிருந்து அரசு சுற்றுலா பேருந்தை சுற்றுலா பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் அனைத்து சுற்றுலா வாகனங்களும் கோத்தகிரி வழியாக மட்டுமே செல்ல வேண்டும் என்றும், எக்காரணத்தை கொண்டும் சுற்றுலா வாகனங்கள் குன்னூர் பர்லியார் வழியாக செல்ல அனுமதிக்கப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி வரும் கனரக வாகனங்கள் தவிர அனைத்து கனரக வாகனங்களும் காலை 8 மணி முதல் இரவு 9 மணி வரை உதகை நகருக்குள் வர அனுமதி இல்லை என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் நேற்று 17 ஊர்களில் வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவானது. அதிகபட்சமாக வேலூரில் 108.3 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. கரூர் பரமத்தியில் 106.7 டிகிரி மற்றும் ஈரோட்டில் 106.5 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் தகித்தது. திருச்சியில் 105.6 டிகிரி, திருத்தணியில் 105.1 டிகிரி, மதுரை விமான நிலையத்தில் 104.9 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. சென்னையை பொறுத்தவரை மீனம்பாக்கத்தில் இந்த ஆண்டின் முதல் முறையாக வெப்பநிலை 104.4 டிகிரி ஃபாரன்ஹீட், நுங்கம்பாக்கத்தில் 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் மிக தீவிரமாக இருக்கும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். வேலூர் முதல் சென்னை வரையிலான பகுதிகளில் மே 5ஆம் தேதி வரை கடும் வெப்பம் நிலவும் என அவர் கணித்துள்ளார். வரும் செவ்வாய்க்கிழமை வரை அனல் காற்றின் தாக்கம் நீடிக்கும் என்றும், அதன் பிறகு வெப்பநிலை படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வரும் நாட்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதால் மதிய நேரங்களில் மக்கள் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலை 990 ரூபாய் உயர்ந்துள்ளதால் ஹோட்டல் மற்றும் டீ கடை உரிமையாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அமெரிக்கா, ஈரான் இடையேயான போர் காரணமாக ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்டதால் சமையல் எரிவாயு விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்தியாவில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் 8000 ரூபாய் வரை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் மாதத்தின் முதல் நாளில் சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலையை 990 ரூபாய் 50 காசுகள் அளவுக்கு பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளன. இதனால் 2246 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை 3237 ரூபாயாக அதிகரித்துள்ளது. ஏற்கனவே பல்வேறு உணவகங்களில் உணவுப் பொருட்களின் விலை உயர்த்தப்பட்ட நிலையில் சிலிண்டர் விலை உயர்வால் மேலும் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமுமின்றி 928 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகின்றன. கள்ளச்சந்தையில் கேஸ் விற்பனையை தடுக்கும் நோக்கில் எல்பிஜி சிலிண்டர் விநியோகம் மற்றும் முன்பதிவு முறையில் கொண்டுவரப்பட்டுள்ள மாற்றங்கள் இன்று முதல் அமலுக்கு வருகின்றன. மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் காரணமாக இந்தியாவில் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் ஏற்பட்டது. இதனால் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தை முறைப்படுத்த மத்திய பெட்ரோலியத்துறை மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் முன்பதிவு கால இடைவெளியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை ஒரு சிலிண்டர் முன்பதிவு செய்ததில் இருந்து அடுத்த சிலிண்டர் முன்பதிவு செய்ய 21 நாட்கள் இடைவெளி இருந்த நிலையில் இன்று முதல் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நகர்ப்புறங்களில் 21 நாட்களுக்கு பதிலாக 25 நாட்களும், கிராமப்புறங்களில் இந்த இடைவெளி 45 நாட்களாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேபோல சிலிண்டர் விநியோகத்தின் பொழுது ஓடிபி சரிபார்ப்பு முறை 100% கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ரசீதை காட்டினால் மட்டும் போதாது, இனி பதிவு செய்யப்பட்ட செல்போன் எண்ணுக்கு வரும் ஓடிபியை டெலிவரி ஊழியரிடம் பகிர்ந்தால் மட்டுமே சிலிண்டர் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கேரளாவில் கோவில் திருவிழாவிற்காக அழைத்து வரப்பட்ட யானை மிரண்டோடி அங்கிருந்த காரை ஆக்ரோஷமாக சேதப்படுத்திய அதிர்ச்சி காட்சிதான் இது. எர்ணாகுளம் மாவட்டம் அங்கமாலியில் மகாவிஷ்ணு கோவில் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இதற்காக கொல்லம் மாவட்டம் மையநாடு பகுதியைச் சேர்ந்த பார்த்தசாரதி என்ற கோயில் யானை ஊர்வலத்திற்காக அழைத்து வரப்பட்டது. இந்நிலையில் யானையை குளிப்பாட்டி கோயிலுக்கு அழைத்துச் செல்லும் வழியில் திடீரென ஆக்ரோஷமாக மாறி கட்டுப்பாடின்றி மிரண்டு ஓடியது. அப்போது தன்னை வாகனத்தில் அழைத்து வந்த விஷ்ணு என்பவரை யானை மிதித்து கொன்றது. பிரதீப் என்ற பாகன் பலத்த காயமடைந்தார். மேலும் கோயில் வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் உள்ளிட்ட வாகனங்களை யானை முட்டி தள்ளி துவம்சம் செய்தது. யானையின் இச்செயலால் அசாதாரண சூழல் நிலவியதை அடுத்து சுமார் 2.5 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் மயக்க ஊசி போடப்பட்டு யானை பிடிக்கப்பட்டது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தி எதிரொலியாக திண்டுக்கல் மாவட்டத்தில் சூறைக்காற்றால் பாதிக்கப்பட்ட இடங்களை தோட்டக்கலைத்துறையினர் ஆய்வு செய்தனர். திண்டுக்கல் சிறுமலை அடிவார பகுதிகளான வெள்ளோடு, கோம்பை, நரசிங்கபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் வியாழக்கிழமை மாலை பெய்த கனமழை, 15 நிமிட கடும் சூறைக்காற்று ஆகியவை கஜா புயலையே மிஞ்சும் அளவுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன. சுமார் 75 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த செவ்வாழை, எலுமிச்சை, முருங்கை, பப்பாளி மற்றும் திராட்சை தோட்டங்கள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளன. நரசிங்கபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ராட்சத வேப்பமரம் சரிந்து விழுந்தது. கோடை விடுமுறை என்பதால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. மழை மற்றும் சூறைக்காற்று காரணமாக ஒவ்வொரு விவசாயிக்கும் தலா 5 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மழையும் பொய்த்து போனதால நாங்க விவசாயம் கஷ்டப்பட்டு செஞ்சு எல்லாம் விலைவாசி உயர்வு கஷ்டப்பட்டு செஞ்சு இதை நாங்க உற்பத்தி பண்ணி எடுக்க போற இடத்துல இப்படி மழை இயற்கை சீற்று எங்களை அழிச்சிருச்சு. இதனால கவர்மெண்ட் சைட்ல எங்களுக்கு ஏதாவது விவசாயிகளுக்கு போதுமான இழப்பீடு கொடுக்குமாறு நாங்க ரொம்ப இந்த வெள்ளோடு பகுதி விவசாயிகள் சார்பாக ரொம்ப பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்நிலையில் இந்த சேதம் குறித்த செய்தியை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி ஒளிபரப்பிய நிலையில் தோட்டக்கலைத்துறை இயக்குநர் நம்பி சோபனா, தோட்டக்கலைத்துறை துணை அலுவலர் மனோகரன் உள்ளிட்டோர் ஆய்வு செய்து சேதங்களை கணக்கெடுத்தனர். வால்பாறை மற்றும் சுற்றுவட்டாரங்களில் சூறைக்காற்றுடன் பெய்த ஆலங்கட்டி மழையால் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம். சக்திவேல், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, அதாவது தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் ஒட்டியுள்ள கோவை, நீலகிரி, திருப்பூர் மற்றும் திண்டுக்கல், ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த சில தினங்களாகவே வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்து மக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி வந்த நிலையில் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளை தேடி சென்று வந்தாலும் தற்போது மழை இல்லாத காரணத்தால் நீர்நிலைகளும் தண்ணீரின்றி காணப்படுவதால் பெரும் சிரமத்துக்குள்ளாகி வந்த நிலையில் இன்று வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் திடீரென வால்பாறை டவுன் மற்றும் சுற்றுவட்டார எஸ்டேட் பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்து வருகிறது. வால்பாறை பகுதிகளில் சிறிய ஐஸ் கட்டிகளுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்து வருவதால் வெப்பத்தை தணித்து குளிர்ச்சியை ஏற்படுத்தியதால் தற்போது கோடை பள்ளி விடுமுறை மற்றும் மே தினம் விடுமுறையால் வால்பாறை பகுதிக்கு வந்த சுற்றுலா பயணிகளும் உள்ளூர்வாசிகளும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அபிநயா, விவரங்களுக்கு நன்றி சக்தி. ஒரு நிமிட செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி மீண்டும் அமையும் எனவும் வரும் 4ஆம் தேதி நல்ல செய்தி வரும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொழிலாளர் தினத்தையொட்டி சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள மேதின பூங்காவில் அமைந்திருக்கும் நினைவு தூணுக்கு மலர் வளையம் வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். தொழிலாளர் தின உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு உரையாற்றிய அவர் உரிமைக்காகவும் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடும் இந்த மே முதல் நாள் கொண்டாடப்படுகிறது என்றார். இந்தியாவிலேயே முதலில் மே தினத்தை சென்னையில்தான் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் தலைமையில் கொண்டாட தொடங்கினோம் என அவர் குறிப்பிட்டார். உழைப்பிற்கான பலனை வரும் 4ஆம் தேதி பெறவிருக்கிறோம் என்றும் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்தார். நம்முடைய கழக தோழர்கள் உழைத்திருக்கக்கூடிய உழைப்புக்கு பலன் வருகிற 4ஆம் தேதி பெறவிருக்கிறோம். ஏதோ கருத்து கணிப்பின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன் என்று யாரும் கருத வேண்டிய அவசியம் இல்லை. கழகத்துடைய உணர்வை உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் அந்த கருத்தை நான் எடுத்து வைத்திருக்கிறேன், தவிர வேறல்ல. எல்லாருக்கும் எல்லாம் என்ற தத்துவத்துடன் நடைபெறும் திமுக ஆட்சி தொடரும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார்.